கடையில் வந்து உணவுகளை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நவீன வசதியுடனான உணவகம். புதுசாக திறந்த கடை ஒமேகா. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இந்தியன் மாம்பழம் எல்லாமே இருக்குது. கொய்யாக்காயும் இருக்குது. எல்லாமே இருக்குங்க. இதில் வந்து ஐஸ்கிரீம் கடை நினைக்கிறேன் நீங்கள். உறவுகளே வணக்கம். நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு அடுத்ததாக வளர்ந்து வரும் நகரத்தில் ஒன்றான வந்து மானிப்பாய் வந்து நகரம் வந்து இரவு நேரம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சுதுமலை சந்தியில் இருந்து மானிப்பாய் போலீஸ் ஸ்டேஷன் மருதடி விநாயகர் ஆலயம் மட்டும் நடந்து சென்று இரவு நேரம் வந்து எப்படி இருக்குது, மாற்றம் பெற்றிருக்கா என்னமான்னு சொல்லி இந்த காணொலியில் முழுமையாக பதிவு செய்திருக்கிறேன். பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதில் வந்து நான் சுன்னாக நகரத்தையும் வந்து நாட்களுக்கு முன் வந்து பதிவிட்டிருந்தேன், அதையும் வந்து பாருங்கள். இப்போ வந்து இந்த மானிப்பாய் நகரம் வந்து எப்படி இருக்குது, மாற்றம் பெற்றிருக்கான்னு சொல்லி எல்லாம் காணொலியில் முழுமையாக பாருங்கள். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்திருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. வாங்க இந்த காணொலிக்குள்ளே போவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ நிற்கிறது வந்து மானிப்பாய் ஆலடி சந்தி. பாருங்கள், இந்த இடத்துல வந்து இது வந்து ரவுண்ட் அப்போர்ட். ஆலடி சந்தியில் ரவுண்ட் அப்போர்ட் பாருங்கள். கொமர்ஷியல் பேங்க் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆலடி சந்தி மானிப்பாய் இருக்கிற கொமர்ஷியல் பேங்க். பாருங்க, இதில் வந்து நிறைய கஜானி பரணி எல்லாம் நிறைய கடைகள் இருக்குது. பாருங்க, இந்த கடை வந்து புதுசாக திறந்த மானிப்பாயில் கொமர்ஷியல் பேங்குக்கு முன்னால். பாருங்க, உண்மையாக பார்த்துச்சுன்னா மிகவும் ஒரு பிரமாண்டம். உள்ளுக்கு வந்து வித்தியாசமான அலங்காரங்களோட வந்து இருக்குது. இந்த கடை வந்து உள்ளுக்கு சின்ன சின்ன வேலைகள் இருக்கிறபடியாக உள்ளுக்கு இன்னும் தொடங்கல. வெளி சேவைகள் மட்டும் இயங்கி கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியமே இருக்குது. நீங்களும் வந்து இந்த மானிப்பாய்க்கு வந்தீங்க சொன்னால் இந்த கடையில் வந்து உணவுகளை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நவீன வசதிகளுடனான உணவகம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மானிப்பாய் அந்தோனியா கோயில். அப்படியே பார்த்து கொண்டு போவோம். இங்கே வந்து மானிப்பாய் நகரம் வந்து எப்படி இருக்குது என்னமாயின்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு போவோம். நிறைய இந்த இடத்துல வந்து நிறைய உடுப்பு கடைகள் எல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்க்கக்கூடியமாக இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மானிப்பாய் அந்தோனியா கோயில். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மானிப்பாய் அந்தோனியா கோயில். பாருங்கள், இரவு நேரம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்க, இது உடுப்பு கடை. இது வந்து ரீலோட் கடை. பாருங்க, அந்தோனியாருக்கு முன்னால் இருக்கிற ஒரு மாதா சுருவம் உண்டு. பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே மானிப்பாய் நகரத்தை பார்த்து கொண்டு போவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பிரதேச சபை, மானிப்பாய் பிரதேச சபை. இது பார்த்தீங்க சொன்னால் பாருங்கள், GMJ மால் என்று சொல்லி இந்த இடத்துல இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் TVS கம்பெனி, மோட்டர் பைக் கம்பெனி இந்த இடத்துல இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து கீழே கடை, மேலேயும் கடை. அதுக்கு மேலே பார்த்து சொன்னால் வெட்டிங் கோல்.
பெட்ரோல் இதை பார்த்து சொன்னால் மானிப்பை தென்மேற்கு பிரதேச சபை. இந்த இடத்துல சில இடங்களில் வந்து போஸ்ட் வர இடவழிக்கத்தான் லைட் இருக்கிறபடியாக சில இடங்கள் இருட்டாக இருக்குது. இப்படி நாங்கள் நடந்து போவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்எஸ்பி பேங்க் இருக்குது. பக்கத்தில் வந்து ஹெச்என்பி இன்சூரன்ஸ் அது இருக்குது. மற்ற இதில் வந்து அகாடமி சில அதுகளெல்லாம் இந்த இடத்துல பார்க்கக்கூடியமே இருக்குது. இன்னும் கொஞ்சம் ரோட்டு லைட்டுகள் எல்லாம் காணாது. ஓட்டால் வந்து இன்னும் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். வாகன போக்குவரத்து எல்லாம் வந்து நல்லா இருக்கும். மக்கள் நடமாட்டங்களும் கொஞ்சம் இலகுவாக இருக்கும். யாழ்ப்பாணம் மானிப்பாய் இது வந்து ஃபேர் நகர் பிரதான வீதி. நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து மானிப்பாய் டவுனை வந்து பார்த்து கொண்டு போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை பார்த்தோன்னா பூட் சிட்டி சிங்கர் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்குது. பிரதான பெரிய பெரிய கடைகள் எல்லாம் இங்கால இருக்குது. இதில் பார்த்துட்டோன்னா இது வந்து சோதி வெம்படி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சைவ சாப்பாடு கடை இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கர் கம்பெனி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கர் கம்பெனி இருக்குது. சிங்கர் கம்பெனி மேட்ட சுதாஸ் ஐஸ்கிரீம், எல்பி ஃபினான்ஸ். மேலே பார்த்தீங்கன்னா ஜிம் இது இருக்குங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி கடை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட்ஸ் கடை. இதில் பார்த்தீங்கன்னா தினேஷ் பேக்கரி. அப்படியே பார்த்து கொண்டு போவோம் என்னென்ன கடை இருக்குன்னு சொல்லி. இதில் யாழ்கோ மெதது எம்ஆர் ஸ்மார்ட்னு சொல்லியிருக்கு ஆண்களுக்கான உடுப்புகள். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லக்ஷ்மி எலக்ட்ரானிக், அஜய் போன்ற கடைகள் எல்லாம் கூடுதலாக வந்து மானிப்பாயில் உடுப்பு கடைகள் எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ யாழ்ப்பாணத்து மாதிரியே கடைகள் எல்லாம் கூடுதலாக வந்துட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து கடை. இதில் அல்பா மிக்சர் மற்றது நீங்கள் பாய் தலானிகள் எல்லாமே வந்து இந்த இடத்துல வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மருந்து கடை இருக்குது, நவக்குமார் மருந்து கடை. இதில் டிஎஃப்சி பேங்க் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பழக்கடை இருக்குது பாருங்கள். இங்கே வந்து வாழைப்பழங்கள் எல்லா பழங்களுமே வந்து இங்கே வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சலூன் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உடுப்பு கடை. பாருங்க இந்த எலக்ட்ரிக் கடைகள். இது வந்து மானிப்பாய் சந்தை. மானிப்பாய் மரக்கறி சந்தை, மீன் சந்தை எல்லாம் வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ வந்து இரவு நேரம் வந்து எல்லாமே பூட்டி இருப்பினேன். இதுக்கும் வந்து நான் காட்டிக்கொள்கிறேன் வந்து எப்படி இருக்கு. ஆனால் இதில் வந்து பலசர கடைகள் எல்லாம் இருக்குது. அந்த கடை வந்து ரொம்ப 9 மணி மட்டும் திறந்திருக்க மட்டும் தான் நினைக்கிறேன். நீங்கள் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கறி சந்தை. இது பார்த்தீங்கன்னு சொன்னால்
நேராக போனீங்க சொன்னால் மீன் சந்தை பாருங்கள். இந்த கடையெல்லாம் வந்து இந்த நேரத்தில் வந்து திறந்திருக்கினேன். இப்படியாக நாங்கள் வந்து பிரதான வீதியை பார்த்து கொண்டு போவோம். பாருங்க, இந்த இடத்துல வந்து என்கே எலக்ட்ரிக்கல்னு சொல்லி இருக்குது. இங்கே வந்து எல்லாமே வாங்கி கொள்ளலாம், எலக்ட்ரிக் சம்மந்தமான பொருட்கள் எல்லாமே வாங்கி கொள்ளலாம். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேன்சி அலங்கார பொருட்கள், இந்த இடத்துல வந்து உடுப்பு கடைகள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பீஸா கட் இருக்குது. பீஸா கட் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார் பூட் சிட்டி இருக்குது. பாருங்கள், ஸ்டார் பூட் சிட்டி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவி ஸ்டோர்னு சொல்லி வந்து மலிவாக மொத்தமாக எல்லா பொருட்களும் வந்து வாங்கி கொள்ளலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் வந்து ஒரு உடுப்பு கடை வந்து இருக்குது. அதுங்க உடுப்பு கடை வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஓசி பேங்க், சம்பத் பேங்க் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்படி பார்க்க சொன்னால் இதில் வந்து ஒரு பில்டிங் கொண்டு வந்து ஓப்பன் பண்ணி இருக்குன்னு அக்ரோ க்ரீன்னு சொல்லியிருக்கு. அது இன்னும் வந்து முடிவாகவில்லை. இப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு போயிருக்க வந்து சம்பத் பேங்க். இப்படியே நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போவோமா இருந்தால் காகில்ஸ் பூட் சிட்டி, மருதடி விநாயகர் ஆலயம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், காகில்ஸ் பூட் சிட்டி இருக்குது. அப்படி கொஞ்சம் ஒரு 50 மீட்டர் கழிஞ்சு போனோம்னு சொன்னால் மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலயம் இருக்கிறது. அப்படி நாங்கள் நேராக போய் ரவுண்ட் அப் நாங்கள் திரும்பவுமா என்ன சொன்னால் கட்டுடை சண்டிலிப்பாய் இங்காலி பக்கம் திரும்பவும்னு சொன்னால் நாங்கள் கரதராமடம் போக்குள்ள இருக்கும். பாருங்கள், இது வந்து காகில்ஸ் பூட் சிட்டி. இரவு நேரம், இந்த நேரம் வந்து எல்லாமே திறந்திருக்கேன்னு கூட்டையில் வெளியால் வந்து பழங்கள் விற்று கொண்டிருக்கு. இதுலேயும் பார்த்தீங்க சொன்னால் நிறைய கடைகள் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க சொன்னால் பலசர கடைகள், மெத்தத்து மிக்சர் கடைகள் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்படி நாங்கள் நேராக போய் ஒரு பாருங்க, ஒரு பெண்ட் ஒன்று வருது. அதில் நேராக போனோம்னு சொன்னால் அப்படி வந்து உடுவில் ரோட்டில் ஏறும். இப்படியே நாங்கள் நேராக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட் வந்து இனிவிலுக்கு போகுது. இனிவில்லில் போய் அப்படியே கேகஸ் ரோட்லேயே ஏறும். பாருங்கள், இந்த கடைகள் ஃப்ரீயாக பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பஜாஜ் கம்பெனி இருக்குதுங்க. பஜாஜ் கம்பெனி இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் கம்பெனி இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஐஸ்கிரீம் கடை நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இதில் வந்து ஒரு கோபுரம் தெரியுது. மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலயம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஹோட்டல் நினைக்கிறேன். ரூம்ஸ்கள் கூட வெளிநாட்டுக்கார நம்ம தங்குற இடம். வந்து ஒரு இயற்கையான இந்த இடம். மரங்களால் பெரிய மரங்கள் சூழப்பட்ட ஒரு இந்த இடத்துல வந்து எப்படி இருட்டாக இருக்கு. நீங்கள் இந்த மருதடி விநாயகர் ஆலயத்துக்கும் இந்த சந்திக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி எப்படி இருட்டாக இருக்குஞ்சு. இந்த இடத்துல லைட் இருக்குது, ஆனால் அந்த வெளிச்சம் காணாது, அதால் வந்து இருட்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. கிரீன் ஹாஸ்பிட்டல். நாங்கள் வந்து மருதடி ஆலயம் மட்டும் பார்ப்போம். வேண்டிய அது நான் நடந்து வந்தேன், நான் இது ஒரு இடங்காட்டும்னு சொல்லி. இதான் பார்த்தீங்கன்னா கிரீன் ஹாஸ்பிட்டலுங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மருதடி பிள்ளையா கோயில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. இது மருதடி பிள்ளையா கோயில். கொஞ்ச தூரம் போவீங்களா இருந்தால் வந்து மானிப்பாய் போலீஸ் ஸ்டேஷன். இது வந்து மானிப்பாய் மருதடி பிள்ளையா கோயில்.
பாருங்கள் இந்த கோயிலை சுற்றி வந்து லைட் எல்லாம் மட்டுமே நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மத உடுப்போட வரோன்னு சொல்லி ஒரு கலாச்சார இதில் ஆக்கள் நிற்கின்னு. இது பார்த்திங்கன்னா மருதடி பிள்ளையா கோயில். இதெல்லாம் கூடுதலாக வந்து வேலைக்கு போகிறாங்க எல்லாருமே வந்து இந்த இடத்துல கும்பிட்றவ. பாருங்க மருதடி பிள்ளையார். காலையிலையும் வந்து காலை மாலையில் வேலைக்கு போகிறார்கள், வேலை முடிஞ்சு போகிறாங்க, எல்லோரும் வந்து கோயிலை கும்பிட்டு தான் போகிறாரு. அது சந்தோஷம். அந்த நாள் நல்லபடியாக நடக்கும் என்ற நம்பிக்கை. மானிப்பாய் போலீஸ் ஸ்டேஷன். அது சொன்னால் மருதடிக்கு பிள்ளையாருக்கு முன்னால் இருக்கிற சர்ச். இதை பார்த்துச்சுன்னா பஜாஜ் கம்பெனி வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோட்டர் பைக் விற்கிற இடம். இதுலேயும் பார்த்து நான் போயிட்டு திரும்ப போய்க்க வந்து நான் காட்டிக்கொள்கிறேன். வந்து பாருங்க நடந்து தான் இந்த ப்ளக் பண்ணுறேன். ஸ்டோர் ஸ்டார்ஸ் பூட் சிட்டி. இதில் பார்த்திங்கன்னா பீஸா கட் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அங்கே மருந்து கடைகள், நிறைய ஃபேமிலி சிக்கட் எல்லாமே இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபேமிலி சூப்பர் மார்க்கெட், மருந்து கடை வந்து இருக்குது, ஃபார்மசி. அடகு சண்முகம் அடகு கடை. நீங்கள் சொன்னால் இரவு நேரம் இந்த பழக்கடைகள் எல்லாமே வந்து திறந்திருக்கிறேன். அப்போ இந்த பழக்கடையின் விலை கேட்டுன்னா இந்த கருத்த குழம்பான் வந்து விலை வந்து 1 கிலோ 800 ரூபா சொன்னாங்க. ரம்புட்டான் ஒன்று 10 ரூபாயா ரம்புட்டான். பாருங்கள் எல்லாமே இருக்குது. வந்து தோடம்பழம் கேட்டுதான் அதுவும் வந்து 200 சொல்லி வந்து பாருங்கள் தோடம்பழம். வேறு இந்தியன் மாம்பழம் எல்லாமே இருக்குது. கொய்யாக்காயும் இருக்குது. பார்த்திங்கன்னா இது சலூன் மாதிரி அந்த மருந்து கடையெல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாலேயே வந்து இந்த பழக்கடை இருக்குது, எல்லாமே இருக்குது. இங்கே வந்து எல்லா வாழைப்பழங்கள்ல இருந்து சோடால் எல்லாமே வந்து வாங்கி கொள்ளலாம். கிரேப்ஸும் இருக்குது. இங்கே என்ன விலை 1 கிலோ கிரேப்ஸ்? 2800 ரூபாய் 1 கிலோ கிரேப்ஸ். சரி, நான் அப்படியே பார்த்து கொண்டு போவோம். இளநியும் இருக்குங்க. என்ன விலை இளநீ உண்டு? 250 ரூபாய் ஒரு இளநீ. நீங்கள் வந்து எத்தனை மணி திறந்துருக்குறீங்க கடை? 10 மணி. 10 மணியோட வந்து கடை திறந்துருக்கிறவ. இதில் பார்த்தீங்க சொன்னால் இங்கே பாருங்கள் அல்வா மிக்சர், மற்றது வாசனா பேக்கர்ஸ், மற்றது பேங்க் ஒன்று இருக்குது, டிஎஃப்சி பேங்க். தினேஷ் வெதுப்பகம். இங்கே பார்த்தீங்க சொன்னால்
வீரான்னு சொல்லி கடை எல்லாம் வந்து காட்பேர் நினைக்கிட்டு வந்து மானிப்பாய் சேர்ச்சில் வந்து ஒரு பெருநாள் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இது வந்து ஆனக்கோட்டையில் இருந்து மானிப்பாய் போகிற இது கேரளா ரோட். புனித அண்ணா பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் வந்து இப்போ நேற்றைய தினம் புதுசாக திறந்த கடை ஒமேகா மால்னு சொல்லி இதில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது மூங்கில்ன்னு சொல்லி.